இந்த நாளின் செய்திக்காக நான் ரொம்ப ஜோம் பண்ணி ஆயத்தமாக இருக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு. இந்த அழைப்பை ஏற்றுத்தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அழைப்பை வேதத்திலிருந்து வாசித்து அறிந்து கொள்ளாத எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வாங்க, இயேசுநாட்ட வாங்க, சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். என்னை ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நான் கூப்பிடலையா? யார் கூப்பிட்றா? இயேசுநாதர் கூப்பிட்றாரு. நீ பைபிளை வாசிக்காதனால உனக்கு அவர் கூப்பிட்றாருன்னு தெரியலை. ஆனால் யார் தான் கூப்பிட்றா? எத்தனை பேர் கூப்பிடுவீங்க? இல்லை, எத்தனை பேருக்கு கூப்பிடணும்னு தெரியுது. நம்ம மற்றவங்களை என்ன செய்யணும்? இந்த அழைப்பு பைபிள் வாசிக்காதவங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம தான் இந்த அழைப்பாக மாறணும். நாம் இந்த அழைப்பாக இருக்கணும். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னு யாரை பற்றி சொல்லி இருக்குது வேதத்தில்? யோவான் ஸ்நானகனை பற்றி. அது மாதிரி நம்ம ஜனங்களை பார்த்து இயேசுநாதர்கிட்ட வாங்க, அவங்க எங்களை ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நான் கூப்பிடலையா? யார் கூப்பிட்றா? இயேசுநாதர் கூப்பிட்றார். அப்புறம் அவங்க கேட்பாங்க, இயேசுநாதர் கிறிஸ்தவங்களை கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு எங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இயேசுதாயா கடவுள், அவர் தான் இந்த முழு உலகத்தையும் படைச்சாரு, இந்த உலகத்தையே மனுஷனுக்காக கொடுத்தாரு, மனுஷனை ஆசீர்வாதமாக ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. இந்த மனுஷன் பாவம் செஞ்சு பிசாசினால தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான், தன்னுடைய தேவ சாயலை இழந்து விட்டான். அப்படித்தான் ஒரு கூட்டம் இந்துக்கள் ஆயிட்டாங்க, ஒரு கூட்டம் இஸ்லாமியர்கள் ஆயிட்டாங்க, ஒரு கூட்டம் முஸ்லீம்கள் ஆயிட்டாங்க, ஒரு கூட்டம் ஜைனர்கள் ஆயிட்டாங்க, பௌத்தர்கள் ஆயிட்டாங்க, ஒரு கூட்டம் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லா கூட்டமும் யார் கூட்டம் தான்? இயேசுநாதருடைய கூட்டம் தான். இப்படி தேவ மகிமை அற்ற ஜனங்களை ரட்சிக்கும்படி தான் அதே கடவுள் மனிதனாக அந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷனுக்கு கிடைக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்ப இந்த இயேசு உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த தெளிவு நமக்கு வேணும். சுவிசேஷம் சொல்றதுக்கு, தைரியமாக ஜனங்களை கர்த்தரண்டை அழைப்பதற்கு இந்த தெளிவு நமக்கு வேணும். முந்தி ஒரு பழைய பாட்டு ஒன்று சுவிசேஷ கூட்டத்தெல்லாம் பாடுவோமா? வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே,
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எத்தனை பேர் அழைப்பீங்க? எத்தனை பேர் அழைப்பீங்க? நாம் இயேசுவின் அழைப்பாக மாறி ஜனங்களை அவரண்டை நாம் அழைக்க வேண்டும். நாமும் கூட யார் மூலமோ எப்படியோ இந்த அழைப்பை பெற்றுத்தான் ஆண்டவரிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். இப்படி ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். இந்த புதிய ஏற்பாட்டில் நேரடியாக நான் தருவேன்னு அவர் சொன்ன ஒரே ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். மற்றபடி எதையுமே நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்லலை. சுற்றி வளைச்சி சில ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்குது என்ன? ஆமாம். ஆனால் ஐ வில் கிவ், நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கிறீங்கல்ல, இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறீங்களா? இளைப்பாறுதலாக வாழ்கிறீங்களா? அவர்கிட்ட வந்தால் நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருப்பார்? அவர் உண்மையுள்ளவர். தருவேன்னு சொன்னவர் நமக்கு தராமல் இருக்கவே மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை பெற்று இளைப்பாறுதலோடு வாழ்கிறீர்களா? இளைப்பாறுதல் என்றால் ஒரு அமைதியான மனநிலை. அமைதியான மனநிலை, பீஸ் ஆஃப் மைண்ட். நம்ம எப்போதுமே நம்ம மனநிலைக்கு ஏற்பத்தான் கிரியை செய்வோம். அதனால தான் மனம் போல் வாழ்வு அப்படின்னு உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்குது. நம்ம ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தோம்னா நம்ம செய்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். என்ன, எல்லாரையும் வாழ்த்துவோம், எல்லாரையும் கொஞ்சுவோம், எல்லார்ட்டையும் சிரிப்போம், நல்லா கலகலப்பாக பேசுவோம், எல்லாத்தையும் கொடுப்போம், நல்லா சமைப்போம், ஆமாம், ஊழியம் செய்வோம், உற்சாகமாக இருப்போம். ஆமாம், மகிழ்ச்சியான மனநிலை. ஆனால் ஒரு கவலை, துக்கம், பாரம், வருத்தம், பயம், ஏன்னா அவிசுவாசமான ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா தொலைஞ்சி நம்ம சுற்றுப்புற சூழலையே சுடுகாடாக்கி கல்லறை கட்டி குடியிருப்போம். புரியுதா உங்களுக்கு? மனநிலை. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களா இருக்கிறோம்? ஒரு நேரம் துக்கமா, இன்னொரு நேரம் சந்தோஷமா, அப்படி நம்ம ஏற்ற தாழ்வோட இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? சந்தோஷமான மனநிலையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம். வேத வசனத்திலிருந்து இந்த இளைப்பாறுதலை பற்றி ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தேவை. ஸோ இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். நம்ம அமைதியான மனநிலைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வேதத்திலிருந்து சில விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க முதுக ஓங்கி தட்டி சொல்லுங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை.
கர்மேல் சபை எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலா இருக்கணும். பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, இளைப்பாறுதலா இருங்க. என்ன? ஆமா, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். நம்ம ஆண்டவரை தேடுறோம், எது இருக்கோ இல்லையோ நமக்குள்ள என்ன இருக்கணும்? இளைப்பாறுதல் இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்த்து அதில் தான் தேவனை அறிகிற அறிவை அடைவாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? நீ ஆண்டவருக்குள்ள போன, உனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் நமக்கு இளைப்பாறுதலை தராது, சந்தோஷத்தை தராது. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறியாமல் அதையும் இதையும் பெற்றுக்கொண்டால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் அடைகிறதற்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. அடைந்த பின் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க சந்தோஷமா இல்லை. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எதையாவது நம்ம பெற்றுக்கொண்டோமா இல்லையாங்கிறது இப்போ பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்ல, அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலோடு நம்ம வாழ்கிறோமா, அதுதான் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும், மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, முதிர்ச்சி. அதுதான் கர்மேலுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யணும்? மாறணும். ஆமாம், இளைப்பாறுதல். நம்பர் 1 என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 30:6 வாசித்து உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கூட 400 படை வீரர்கள் இருந்தாங்க. தாவீதும் நாடு துரத்தப்பட்டவன், நாட்டை விட்டு துரத்தப்பட்டவன். 400 படை வீரர்களும் எல்லாம் சொந்தக்காரங்க தான். ஆனால் தாவீதி நிமித்தம் அவர்களும் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆகவே இவர்கள் காட்டிலே தாவீதினுடைய ஆதரவிலே இந்த 400 பேரும் தங்களுடைய குடும்பம் குட்டிகளோடு என்ன செய்கிறாங்க? தங்கி இருக்கிறாங்க. தாவீதும் அந்த 400 படை வீரர்களும். இந்த தாவீதும் 400 படை வீரர்களும் பெலிஸ்திய ராஜாவுக்கு சேவகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அப்படி இவர்கள் வேலை விஷயமாக இந்த 400 பேரும் தாவீதோடு கூட டவுனுக்கு போயிட்டு இந்த சிக்லாகுக்கு திரும்பி வரும்போது பார்த்தா இந்த இடமே காலியாக கிடக்கு. இந்த 400 குடும்பத்தையும் காணோம். யாரோ வந்து அவ்வளவையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டு இருக்கிறார்கள். மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு சங்கடம். யார் வந்து போனான்னு தெரில. நிச்சயம் மோசமான ஒரு ஆட்கள் தான் வந்து இவ்வளோ பேரை கொள்ளையடிச்சிருக்கணும். இந்த மனைவி பிள்ளைகள்லாம் உயிரோடு இருக்காங்களான்னு தெரில. எவ்வளவு தவிப்பு. இதுல இந்த 400 பேரும் சேர்ந்து இந்த தாவீதை கல்லறிய பார்க்குறாங்க. ஏண்டா, உன் கூட வந்ததுக்கு இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே நம்ம ஒரு நெருக்கம் படும்போது மற்றவங்க மேலே நம்ம ரொம்ப கோவப்படுவோம். அது நியாயமில்லாத கோபம்தான். ஆனால் மற்றவங்களை நம்ம குற்றம் சாட்டுவோம். அப்படி நமக்கு ஏற்பட்ட அந்த மன கிளேசத்தை வெளிப்படுத்துறது யூஸ்வலான நம்முடைய பழக்கம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அது நியாயம் கிடையாது. நீ கஷ்டப்படுறீன்னா தனியாக ரூம்குள்ளே போய் என்ன செய்ய, தூங்கு. அதுக்கு மற்றவனெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பாடா படுத்தக்கூடாது. இவங்க தாவீதை கல்லறிய வேண்டும் என்றிருந்தார்கள். ஆனால் தாவீது என்ன செய்தான்? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இதுதான் இளைப்பாறுதல். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். சரியா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், நீங்க நெக்ஸ்ட் சொல்லணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். அப்ப வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், கஷ்டம் வந்தாலும் நாம் நொறுங்கி போகக்கூடாது.
நாம் உடைந்து போகக்கூடாது. நாம் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டுமாம்? திடப்படுத்தி கொள்ள வேண்டுமாம். அப்படி நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் இளைப்பாறுதலான ஆள். என்ன பாருங்க, நல்ல பலனாக இருக்கிற நேரம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ தான் சொல்லணும்? பலவீன நேரம்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நல்ல வசந்த காலம். தோத்திரம் 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 சொல்லவே வேண்டியதில்லை. எப்ப ஸ்தோத்திரம் சொல்லணும்? கஷ்ட நேரம், இழப்புகளின் நேரம், என்ன பிரச்சனைகளின் நேரம், சூறாவளி அடிக்கிற நேரம் தான் என்ன சொல்லணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே. யோபு அப்படிதானே சொன்னா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு. பாருங்க, இது யோபு தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கலன்னா ஸ்தோத்திரமா வரும் இல்லைங்க. அவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் யோபு தன்னை திடப்படுத்தி கொண்டான். மனைவி என்ன சொல்றா? தேவனை தூசித்து ஜீவனை விடும். இதே தான் நமக்குள்ளேயும் தோணும். நம்ம செத்துறணும், நம்ம செத்துறணும், நம்ம செத்துறணும், நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம யாருக்காக இனி வாழ போகிறோம், நமக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில், எல்லாமே இப்படித்தானே நடக்குது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லி நம்ம செத்துறணும் நம்ம. ஆனால் யோபு அப்படிலாம் என்ன செய்யலை, நினைக்கல. அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் இருக்கும்போது நீங்கள் கத்தரை துதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறையிருப்பில் இருக்கும்போது தான் கத்தரை என்ன செய்யணும்? பவுலும் சீலாவும் சிறைக்குள் இருந்தபோது கத்தரை பாடி துதித்தார்கள். ஆமாம், உங்களால் அப்படி முடியுதா? கஷ்ட நேரம், நெருக்கத்தின் நேரம், போராட்டத்தின் நேரம், பிரச்சனையின் நேரம், பலவீன நேரம், உங்களால் கத்தரை துதிக்க முடியுதா? ஸ்தோத்தரிக்க முடியுதா? உங்களால் திடனாக இருக்க முடியுதா? தெளிவாக சிந்திக்க முடியுதா? உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியுதா? உடஞ்சி போகாமல் உங்கள் காரியங்களை ஊக்கமாக செய்ய முடியுதா? அப்படின்னா நீங்கள் கத்தருக்குள்ளே எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம்? இளைப்பாறுதலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறீங்க? அதனால் ஒரு 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 வேளை உங்கள் ஓவராக சந்தோஷமாக பாடி துதிச்சிங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன அடையாளம் கண்டுக்கிடணும்? ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த அக்கா என்ன செய்யுது இருக்கு. புரியுதா? ஆமாம். ரொம்ப குஷியாக இருந்தீங்கன்னா என்ன நினச்சிக்கணும்? நாங்கள் ரொம்ப மோசமான சிக்கலில் இந்த அக்கா ஆகப்பட்டிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுது? இன்றைக்கி மெசேஜ் அப்படித்தான் இருக்கும். நான் பேசுகிறதெல்லாம் லூஸ் மாதிரி தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம எல்லாம் தலைகீழாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் பேசுகிறது. ஆனால் இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனால் நீங்கள் நல்லா கர்த்தரை பாடி துதிக்கிறீங்கன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்கன்னு. இந்த வாழ்க்கை தரத்துக்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். இரண்டாவது, யோபு 42:7 கடைசி பாருங்க. என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான். என் தாசனாகிய யோபு என்னை குறித்து எப்படி பேசினான்? எது இளைப்பாறுதல்? பாருங்க, ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், நிலபலன்கள் எல்லாம் போயிருச்சு. 10 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. சரீரம் முழுவதும் வியாதி. அந்த நேரத்தில் இந்த யோபு எப்படி பேசினானா? நிதானமா. அதுதான் இளைப்பாறுதல். நிதானத்தை இழந்துடக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோங்கிறத நமக்கு தெரியணும். நிதானத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. யோபு அது இந்த நிதானமாய் பேசினான்ங்கிறது இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, ஜோப் said right about me. என்னை பற்றிய சரியான காரியத்தை அவன் பேசினான். புரியுதா உங்களுக்கு? சரியான காரியத்தை நீங்க பேசணும். நிதானம் இல்லாம தப்பு தப்பா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது.
இவன் என்ன பேசினான் தெரியுமா? யோபு 1:21 பாருங்க. எல்லாவற்றையும் இழந்த போது அவன், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, he said what is right. எது சரியோ அதை பேசினா. அப்ப எல்லாத்தையும் இழந்த போது ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே, நான் சம்பாதிச்செல்லாம் போச்சே, எனக்கு வந்ததெல்லாம் போச்சே, நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எப்படி பார்ப்பேன்? பாருங்க, இந்த மாதிரியான துக்க நேரத்துல எல்லாம் நம்ம பேசுறது அத்தனையும் பொய், புரட்டு, பித்தலாட்டம், அநியாயம், அக்கிரமம். ஆனாலும் ரொம்ப துக்கமா இருக்கீங்கிறதுக்காக உங்களை ஒரு அறை விடாம நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நீங்க பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவன் தான் தெளிவா பேசினான். நான் இந்த உலகத்துக்கு வரும்போது எதையுமே கொண்டு வரல, அதனால என்னை விட்டு எது எடுக்கப்பட்டாலும் அது என்னுடையது அல்ல. நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது கொண்டு போறேனா? கிடையாது, எல்லாத்தையும் போட்டு தான் போறேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற என்னுடைய ஜீவன் உட்பட எதுவுமே என்னுடையது கிடையாது. அப்ப நான் எதை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்துல வாழணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை நீ காப்பாற்ற போற? எதுவும் இது காப்பாத்துறதுக்குன்னு எதுவும் இது புரியுதா? அப்ப அவன் நிதானமாய் பேசினான். அதனாலதான் துக்க வீட்டில் கூட பவுல் சொல்றார், நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அதனால் அந்த துக்க வீட்டிலலாம் சில பேர்லாம் பேசுகிறத கேட்டால் நமக்கு ரொம்ப ஜோக்காக இருக்கும். ஆனாலும் துக்க வீட்டில் சிரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவேன் நான். ஏன்னா எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் பேசுறது. அப்போ கவனிங்க, ஒருவேளை அப்படி ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்க துக்கத்தை அசட்டை பண்ணக்கூடாது தான். என்ன சொல்கிறீங்க? அதனால தான் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் ஓவராக பேசினா என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போறவங்க தான். போயிட்டியேன்னு என்ன அர்த்தம்? போயிட்டியா, அதுதான் நம்ம போயிட்டியா. அப்ப இனிமேல் அந்த இதை போயிட்டியா சரியானதை பேசுங்க, நிதானமா பேசுங்க. யார் நம்மளை காப்பாத்துறா சொல்லுங்க? மனுஷனா நம்மளை காப்பாத்துறா? பொதுவாகவே இந்த மாதிரி துக்க நேரத்தில் நம்ம அழுகிறதுக்கு காரணம் என்னன்னா, இனி நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கான்னு. நம்மளை காப்பாற்றுறது இது வரைக்கும் யார் தான்? கர்த்தர் தான். அப்போ நிதானமாக பேசு. அப்போ நீ போயிட்டியே நான் என்ன செய்வேன் அப்படின்னா அப்புறம் அவர் கோச்சிக்கிட்டு வரா இல்லையா? இவ்வளோ நாள் அவர் தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறாரு. இவரை வச்சு காப்பாற்றினாரு, இனி யாரை வச்சாவது என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அதனால் நிதானமாக பேசணும். புரியுதா? இருக்கிற வரைக்கும் போய் சேர மாட்டானா அப்படின்னு அங்கிட்ட பேசிட்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த அக்கா சந்தோஷப்படும் நினைச்சா ஒரே அழுக, ஐயோ போயிட்டேன்னு. நமக்கே கடுப்பாகுது, கடவுளுக்கு ஆகுமா ஆகாதா? அவரே உனக்கு இறக்கப்பட்டு தான் என்ன செஞ்சிருக்காரு? இந்த ஆளை எடுத்திருக்கிறாரு. இனியாவது ஒழுங்காரு, சந்தோஷமாரு, சர்ச்சைக்கு போ, நல்லா சீவி சிங்காரிச்சு ஜாலியா வாழு இந்த உலகத்துல அப்படின்னு விட்டா, இந்த அக்கா தலைகீழா பேசின உடனே தோத்தரிக்கிறவங்க தாவே, நிதானமா பேசு. எவ்வளவு எந்த ஒரு மரணமானாலும் அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால பொதுவாகவே கிறிஸ்தவ துக்க வீடுகளில் துக்கம் இருக்கணும், அலறல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. துக்கம் இருக்கும், அழுகை இருக்கும், அது இயற்கையான. ஆனால் நம் ஆவியில தெளிவா இருக்கணும். பாருங்க, மார்த்தாள் மரியாள் அழுகிறாங்க, இயேசு கண்ணீர் விட்டார். எதுக்கு கண்ணீர் விடுறாரு? இனி உனக்கு யாருமா இருப்பா, இனி எப்படிமா பழைப்ப அப்படின்னா கண்ணீர் விடுறாரு. பாருங்க, அவ அழுகிறவருடனே என்ன செய்யுங்க? அழுங்க. அதுதான். மற்றபடி இயேசுவுக்கு தெரியும் நான் உயிரோட தான் என்ன செய்ய போறேன்? எழுப்ப போறேன். ஆனால் எங்க ஸோ அந்த ஒரு இயல்பான ஒரு துக்கம் நமக்கு இருக்கணும். அந்த துக்கத்தை தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்றோமே தவிர, நிதானம் தவறி என்ன செய்யக்கூடாது? நாம் பேசக்கூடாது. அது இளைப்பாறுதல் கிடையாது.
ஸோ எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள இளைப்பாறுதலா இருக்க போறீங்க? மூணாவது, லூக்கா 10:39. மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எது இளைப்பாறுதல்? உங்களால ஒரு மணி நேரம் இயேசுநாதருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண முடியுதா? அதுதான் இளைப்பாறுதல். அப்படியே உட்கார்ந்து பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணா உங்க மனசு அப்படியே அமைதலா இருக்கணும். புரியுதா? ஆனா அதே நேரம் உள்ள ஒரு அக்கா இருக்கா, அவளும் இயேசுநாதர் வந்தப்ப பாதத்தில் உட்கார்ந்தவ தான். ஆனா அவ மனசு எழுப்பி விட்டுருச்சு. என்ன சொல்லி எழுப்பி விட்டுச்சு? கடைக்கு போகணும், காய்கறி வாங்கணும், மீன் மார்க்கெட்டில் போய் மீனை வாங்கணும், மீனை கழுவணும், கோழியை ஊற வைக்கணும், பொரிக்கணும், சோத்தை ஆக்கணும், வடிக்கணும், இலையை வெட்டணும், அவர் உட்கார்ற டேபிளை க்ளீன் பண்ணணும், தண்ணி எடுத்து வைக்கணும், ஆமாம், துணியை மடிக்கணும், வீட்டை பெருக்கணும், கூட்டணும். உட்கார விடாது. எத்தனை பேருடைய மனசு உங்களை உட்கார விட மாட்டேங்குது? கவனிங்க. ஜெபம் பண்ணியா, வேதம் வாசித்தியான்னு கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்லுதுங்க மனநோயாளிகள். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொன்னா who are you? மனநோயாளி. உன் மனசு உன்னைய உட்கார விட மாட்டேங்குது, எழுப்புது. அதை செய், இதை செய், ஐயோ அதை செய்யணும். அது வரைக்கும் எதை செய்யணுங்கிற அறிவே என்ன செய்யாது, வேலை செய்யாதுங்க. உட்கார்ந்த உடனே தான் ஐயோ அதை செய்யலையே, இதை செய்யலையே, இதை செய்யலையே, அதை செய்யலையே. அப்ப நீ மனநோயாளி தானே. கர்த்தர் நம்மை இளைப்பாறுதலுக்காக அழைத்திருக்கிறார். அதில் ரொம்ப அடிப்படையான அடையாளமே இதுதான். உங்களால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க உங்கள் மனசு அமைதலாக இருக்கணும். ஏங்க, இந்த தத்துவத்தை உலகத்தான் எடுத்துட்டு ஈஷா யோகா மையத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான். யோகா இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னது. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். பாருங்க, அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமைதலா வேற எந்த நினைவும் வரவே கூடாது. புரியுதா? நீங்க உங்களை அப்படி பழக்கப்படுத்துங்க. அதுதான் இளைப்பாறுதல். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களால ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியலனா பாருங்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அந்த இளைப்பாறுதலான மனநிலை வேணுங்க. அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் எது தெரியுமா? அந்த அமைதியான மனநிலை. இளைப்பாறுதல் எங்க உங்களுக்கு கிடைக்கும்? சொல்லுங்க சத்தமா. தேவ சமூகத்தில். எத்தனை பேர் இளைப்பாறுதலாக இருப்பீங்க? என்னென்ன சொன்னேன்? நம்பர் 1, எந்த கஷ்டத்துலையும் மனசை எப்படி வச்சுருக்கணும்? திடனா வச்சுருக்கணும். டேய், இதுக்கெல்லாம் நீ அழாத, இதை விட மோசமானதெல்லாம் உனக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. மனசை கல்லாக்கு. ஆண்டவர் இப்போ உன்னை மனசை ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்கு தெரியுமில? அடுத்து வரப்போகிற பேரிடியை நீ தாங்கிறதுக்கு தான். புரியுதா புரியலையா? அதனால் சும்மா ஊன்றதுக்கெல்லாம் என்ன செய்யாத, மூஞ்ச தூக்காத, உன் முகம் வாடக்கூடாது. ஆமாம், முகத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தில் தேவ பிரசன்னம் இருக்கான்னு பாருங்கள். எப்போதும் எப்படி இருக்கணும்? மலர்ந்த முகமாக இருக்கணும், சிரித்த முகமாக என்ன செய்யணும்? இருக்கணும். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்
சிலுவை சுமந்து சுமக்கிறது என்னது? சிலுவை. ஆனால் முகத்தில் என்னது? சிரிப்பு. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். மனசை திடப்படுத்துங்க. கர்த்தருக்குள் தன்னை, அதுக்கு தான் ஆண்டவர் வசனங்கள்லாம் கொடுத்துருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரியான கஷ்ட நஷ்ட நேரங்கள் எல்லாத்திலையும் வசனங்களை சொல்லி நம்மளை என்ன செய்யணும்? திடப்படுத்திக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? தெளிவாக பேசணும், நிதானமாக. என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமாம், எனக்கு கஷ்டம்தான், எனக்கு நெருக்கம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நான் மற்றவங்களை பழி போடுறது, குற்றம் சாட்டுறது, வம்பு கிழக்கிறது, என்ன, ஆமாம், ஆண்டவரை பற்றி குறை பேசுறது, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, இப்படியாச்சு அப்படியாச்சுங்கிறதுனால ஏதாவது சரியாமா? இல்லை. சத்தியம் எவ்வளவு தெரியுதுங்க. ஏங்க, சத்தியம் நம்ம என்ன செய்யுமா? விடுதலை ஆக்குமாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியம் தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம நிதானமாக இருப்போங்க. நிதானமாக இருப்போம். சரி, மூணாவது, தேவ சமூகத்தில் அமைதலாக உட்காரணும். எவ்வளவு கஷ்ட நேரங்கள்னாலும் சரி, நம்ம ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து, புரியுதா உங்களுக்கு? சரி, கடைசியாக ஒரு விஷயம். மத்தேயு 8வது அதிகாரம் 24வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 8:24, படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிருந்தது. இயேசுவோ, படகு அலைகளினால என்ன செய்தான்? மூடப்படுகிறதாம். படகுக்குள்ள அலை அடிச்சு தண்ணி உள்ள வந்து படக மூழ்கடிக்க பார்க்குது. ஆனா இயேசு என்ன செய்தார்? தூங்கி கொண்டிருந்தார். நமக்கு நல்ல காலத்திலே தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி படகு இங்கிட்டு இங்கிட்டு ஆடினா தூக்கம் வருமா? தண்ணி உள்ள வருதுன்னா தூக்கம் வருமா? சரி, இப்போ சீசர்கள் போய் என்ன செஞ்சாங்க? எழுப்புனாங்க. இயேசு எந்திரிச்சு, நல்ல வேலை எழுப்பி விட்ட அப்படின்னாரா? சரி, அப்போ நமக்கு அங்கே ஆண்டவர் என்ன பாடம் சொல்லி தராரு? டேய், நான் தூங்குறேன்ல, நீ என்ன செய்ய? தூங்க வேண்டியதானே. உன்னை யார் இப்படி முழிச்சிருக்க சொன்னது? பாருங்க, எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் தூங்குறேன்ல, நீயும் தூங்கு. தூங்கி எந்திரி. படகு எப்படி போய்கிட்டு இருக்கோம்? அமைதலாக போய்கிட்டு இருக்கோம். இந்த கொந்தளிக்கும் போது நீயும் சேர்ந்து என்ன செய்யாத? கொந்தளிக்காத. தூங்கு. நல்லா தூங்கி எந்திரி, எல்லாம் சரியாக போயிடும். பக்கத்தில் பார்த்து நல்லா தூங்கி எந்திரி, எல்லாம் சரியாக போயிடும். அப்போ இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? உனக்கு ஒரு பிரச்சனையா? தூங்கி எந்திரி, எல்லாம் சரி. நாம் இயேசுவுக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? பிரச்சனையினால தான் ஆண்டவரே தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லித்தராரு? பிரச்சனைனா தூங்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? பிரச்சனைனால தான் தூக்கம் வரலங்கிறோம். எது சரி? ஸோ ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் பேச போகிறேன். தூக்கம் வராததுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது என்னன்னா, ஓவர் திங்கிங். என்னது ஓவர் திங்கிங்னா? என்னது? ஓவரா யோசிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. ஓவர் திங்கிங்னா என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை பல கோணத்தில் யோசித்து அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலை. ஒரு பிரச்சனையை பல கோணத்தில் யோசித்து அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை. ஒரு சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு பிரச்சனையை எத்தனை கோணத்தில் யோசித்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? பிரச்சனை தான். அதை நீங்கள் பார்க்குற வரைக்கும் பிரச்சனை தான். அதை விட்டு உங்கள் கண்களை எடுத்தா தான் பிரச்சனை உங்களை விட்டு என்ன செய்யும்? போகும். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம்,
கண்களை பதிய வைப்போம் பிரச்சனை பிரச்சனை மேல், அதையே யோசித்துட்டு போம், மெண்டல் ஆஸ்பத்திரி போவோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ பிரச்சனைகளை யோசிக்கிறத நிறுத்து. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. பாருங்க, இது ஒரு மனநோய். புரியுதா உங்களுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இதே விஷயங்களை உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து 5000 ரூபாய் பிடுங்கிடுவான். உங்களுக்கு நான் இலவசமாக சொல்லித்தரேன். இப்போயே கற்றுக்கிட்டிங்கன்னா மென்டல் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. புரியுதா? ஓவர் திங்கிங்க்கு நிறையா இருக்குதுங்க. இதனால தான் மன அழுத்தம், குழப்பம், முடிவெடுக்க முடியாத பிரச்சனை இதெல்லாமே என்ன செய்து வருது. கவனிங்க, ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால் கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புரியுதா? ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால் கிடையாது. கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு சத்துங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எலும்புக்கு ரொம்ப அவசியம், மூளை செயல்படுவதற்கு ரொம்ப அவசியம், நரம்புகளுக்கு ரொம்ப அவசியம். அந்த இரத்த குழாயிலேயே கொழுப்பு போய் தங்குறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நரம்பு சிதைவுன்னு சொல்லுவாங்க, அந்த செல்ஸ் பிரேக் ஆகிறது, அதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த கொழுப்பு இரத்த குழாய்களில் போய் என்ன செய்யுது, தங்குது. மற்றபடி கொழுப்பு நல்லது தான். சரியா? ஹார்ட் அட்டாக்கு பிரைமரி காஸ் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், கவலை, பயம். இதுதான் பிரைமரி காஸ். புரியுதா? அப்ப சொல்லுங்க, ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. சரியா? ஓவர் திங்கிங் நான் சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். என்ன, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க அல்லது ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க, அவர் ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணலன்னா என்ன? பண்ணல, அவ்வளோதான். வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. ஏன் பண்ணல? இவருக்கு நம்ம என்ன துரோகம் செய்தோம்? ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு? வேணும்னா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? முந்திலாம் அடித்தோன்னு என்ன செய்வார்? எடுப்பார். இப்போ என் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு அன்பே கிடையாது. நிறைய பேர் என்கிட்டே கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்ல, கதை விடுவாங்க. நான் எடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன்னு அர்த்தம். ஆமாம், போதா குறைக்கு ஆபிரகாம் சங்கர் நேர காட்டேரிகள் பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால அவங்க அடித்த உடனே நீ பேசுனீன்னா அவன் கதையாக பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன நிலையில் இருக்க, நீ என்ன வேலையில் இருக்கன்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அவன் அடித்த உடனே எடுக்காத, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அடி. அவன் ஏதாவது வேலையில் இருப்பான்ல, அந்நேரம் நீ பேசுனீன்னா அவன் வேமா வச்சிருவான். பாடம் ஞாபகம் இருக்கிறதா? அதனால நானே சில நேரம் ஆனால் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேசணும், பாஸ்டரையா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை தெரியும்ல, அதை வேற சொல்ல காட்டணுமாக்கும். நான் கூட நீங்கள் தூங்கிக்கிட்டு இருப்பீங்களோன்னு நினைக்க சொன்னோமா நாங்கள்? இதுதான் ஓவர் திங்கிங். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அது மாதிரி கடந்த கால தவறுகளை எண்ணி ரொம்ப யோசிக்கிறது. நம்ம செஞ்சுருக்கக்கூடாதோ, நம்ம இதை செஞ்சுருக்கணுமோ, அதை செஞ்சுருக்கணுமோ, அப்படி செஞ்சுருக்கணுமோ, இப்படி செஞ்சுருக்கணுமோ. ஏன்னா இது நான் கூட பல சந்தர்ப்பங்களில், ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருக்கேன். 4 நாள் மீட்டிங். முதல் நாள் ஒரு பிரான்ச்சில் பேசுகிறேன். முடிஞ்சு வரும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த செய்தி ரொம்ப இந்த சபைக்கு தேவையான செய்தி பாஸ்டர் அப்படிங்கிறார். நீங்கள் நாளைக்கும் இந்த சபையில் இதையே பேசுங்க அப்படிங்கிறார். அடுத்த நாள் சரி அவர் சொல்கிறாரு, நேற்று ரொம்ப எழுப்பலாக இருந்துச்சு,
அப்படின்ட்டு நான் அந்த செய்தியை அந்த சபைக்கு கொண்டு போய் பேசினேன். சொதப்பலாகி போச்சு. ஒரு ஆவியும் இல்லை, கிரியையும் இல்லை. முடிச்சு வரும்போது எனக்கு இருதயத்தில், ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீ இந்த செய்தியை பேசியிருக்கலாமா? பேசுறதுக்கு எவ்வளோ செய்தி இருக்குது. உட்காந்து ஒழுங்காக ஜோம் பண்ணி என்ன செய்தி பேசுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டல நீ பேசியிருந்துருக்கணும். இப்படி நீ பேசி சொதப்பிட்டியாடா அப்படின்னு போய் படுக்கிற எனக்கு என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குது, நிதானம் இருக்குது. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த திங்கிங்கை விட்டு, இந்த யோசனையை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க. புரியுதா? இப்போ பிரச்சனையை நான் எவ்வளவு யோசித்தாலும் திரும்ப போய் நான் அதை சரி பண்ண முடியுமா? முடியாது. இன்னும் நல்ல விளைங்கோங்க, தவறு இயல்பானது தான். தவறு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தவறு செய்வது தவறு அல்ல. இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்துக்கணுமே தவிர, மற்றபடி நான் செஞ்ச தவறையே நான் திரும்ப திரும்ப செஞ்சுருக்கக்கூடாது, போயிருக்கக்கூடாது, இப்படியே நான் யோசிச்சிருக்கிறதுனால எனக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? அதனால் ஓவர் திங்கிங். அது மாதிரி சில முடிவுகளை எடுக்கிறதுல நம்ம ரொம்ப யோசிப்போம். போவோம், போக வேண்டாம், இதான முடிவு. போனால் என்ன நடக்கும்? ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா போக வேண்டாம், அதுலேயாவது முடிவாக நிற்கும்ல. போகலன்னா கேட்பாங்களே, அதுக்கு என்ன செய்ய? போயிட்டோம்னா சரி போ, போனால் இந்த பிரச்சனை இருக்குது, போகாட்டி இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ வேற எதையாவது பண்ணு. ஆனால் விடமாட்டோம், சுற்றி 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 அந்த ஒரு சூழ்நிலையிலேயே. அது மாதிரி எதிர்கால பயம், என்ன எதையாவது யோசிக்கிறது. ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகுமா? அப்படியே ஆனாலும் மனைவி நம்ம நல்லா வச்சுக்கிடுவாளா? அப்படியே நல்லா வச்சுக்கிட்டாலும் நமக்கு குழந்தை பிறக்குமா? அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது நல்ல பிள்ளையாக இருக்குமா? அப்படியே அது நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு வேலை கிடைக்குமா? நீ இப்போ மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய போகிற? போப்போ, உனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, எந்த ஆஸ்பத்திரி உறுதி? எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க. எல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் முழுவதும் கவனிங்க, வசனங்கள் அத்தனையும் நம்ம மனதை சாந்தப்படுத்துகிற மருந்து. புரியுதா? அப்போ ஒரு தீமையே நடந்தாலும் வேதம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்போ ஒரு பெரிய பிரச்சனையே வந்தாலும் நல்லதுக்கு தாண்டா வந்திருக்கு, ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறான்னு குப்புறப்படுத்தி என்ன செய்ய, தூங்கு. அதுதான். ஸோ வசனம் அத்தனையுமே நம்மை தூங்க வைக்கிற மருந்துகள். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். எதிர்காலத்தை பற்றிய பயம். இன்னும் சில பேருக்கு என்னென்னா, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல ஒரு பதட்டம். நாங்கள் சில மீட்டிங்ஸ்லாம் நடத்துகிறோம். அப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இவன் செய்வானா, போவானா, வருவானா, அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா? ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு கையை தூக்கிடுவேன். ஏன்னா இப்போ அணையை திறக்க போகிறோம், வெள்ளம் கரவனண்டு ஓட போகுது. நீ கையை தூக்கினா மட்டும்தான் தப்பிச்ச. நீச்சல் அடிப்போம்னு நினச்ச கொண்டு போயிடும். அதனால் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி காரிய சித்தியோ என்ன சொல்கிறீங்க? அதனால் இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்காங்க. அது ஒரு மனநோய். எல்லாம் கரெக்டாக தெளிவாக பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு. அப்படி இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே கிடையாது. நம்ம பரலோகத்தில் இல்லை, எங்கே இருக்கிறோம்? நரகத்தில் தான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, இன்னொன்று ஆண்டவரே பாருங்களேன், நமக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பழகிக்கிற மாதிரி தானே வச்சுருக்கிறாரு. ஆமாம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் குப்பையை கொட்டுறான், பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி குப்பையை கொட்டான். இதே இது ஒரு 10 நாள் கொட்டினான்னு நமக்கு பழகிறோம். ஒருத்தனை ஒரு நாள் கொட்டலன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஏன் கொட்டலை அவன்? இதுவரை கொட்டினான்னு கவலைப்பட்டோம், அதுக்கப்புறம் கொட்டலைன்னு கவலைப்படுவோம். எல்லாத்தையும் பழகிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம். ஏன்னா நமக்கு என்ன வந்துடக்கூடாது?
மனநோய் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி தான் கர்த்தர் நம்மளை படைச்சு இந்த பூமியில் என்ன செஞ்சிருக்காங்க. அதனால் அடிக்கடி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே இருக்கிறோம், நரகத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடம் சொர்க்கமாக என்ன செய்யும் தெரியும். மாறாது. இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது, மாறாது. புரியுதா? அதனால் நரகத்தில் இருக்கோம்னு நினச்சிங்கன்னா நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கும், சொர்க்கமாக என்ன செய்யும் இருக்கும். மிருகங்களோட வாழ்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிடணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் தேவதூதர்லாம் என்ன செய்யும் தெரியும். நம்ம எல்லாமே தூதர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவன் அது சரியில்லை, இவன் இது சரியில்லை, அது செய்கிறான், இது செய்கிறான். எதுக்கு தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லது கிடையாது. புரியுதா? அது மாதிரி நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா ஜபக்கூட்டத்துக்கு போயிடுவாங்க. 8:30 ஆகும். 8 மணிக்கு முடிஞ்சிருக்கும். 8:30 ஆனாலும் எங்கள் அம்மா வரமாட்டாங்க. அப்புறம் அப்படியே 8:45 9 ஆகும். அவங்க ஏதாவது கடைக்கு போயிட்டு வருவாங்களா இருக்கும். ஆனால் எனக்கு வருகை வந்துருச்சு. அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, வருகையில் போயிட்டாங்க, நம்ம கைவிடப்பட்டோம். பாருங்களேன், ஓவர் திங்கிங். ஆமாம். அப்புறம் ஒரு 9:15 இந்த அம்மா என்ன செய்யும், வீட்டுக்குள்ளே வரும். அப்பாடா வருகை என்ன செய்யலை, வரல. ஆமாம், தேவையில்லாது. என் பையன் ரொம்ப நாளாக சைக்கிளில் போனோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவான். நானும் என் மனைவியும் சைக்கிளில் அனுப்பவே மாட்டோம். அவன் ஒரு 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓவர் திங்கிங். என்னது, இவன் சைக்கிளில் இப்படியே போவான், இந்த முக்கு திரும்பும்போது அங்கிட்டு இருந்து ஒருத்தன் சட்டார்னு வந்து அடிச்சிருவான். ஆமாம், சப்போஸ் அவன் அடிக்கலைனாலும் இப்படியே போய் அங்கிட்டு திரும்புவான் பாருங்க, ஒரு நாய் குறுக்க வந்து சைக்கிளை சுற்றி விட்டுரும். சரி, அப்படியே திரும்பி அங்கிட்டு போகிறான், அங்கிட்டு ஒரு பஸ் நிற்குது, தம்பி காரில் போடா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஏண்டா இந்த நீயும் இதே ரோட்டில் தானே போய்கிட்டு இருந்த, உன்னைய நான் காத்தேனா இல்லையா, அப்போ உன் பிள்ளைய காப்பேனா இல்லையா? யோசித்து பாருங்க, ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான், எல்லாம் ஒன்று விழுந்துக்கிட்டா இருக்கான், எவ்வளோ பேர் வண்டியில் போகிறான். ஓவர் திங்கிங். எங்கிட்டாவது போய் முட்டுற மாதிரி, மோதுற மாதிரி, இதெல்லாமே மனநோயாளிகள். ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே யார் தான். அதனால தான் ஆண்டவர் வசனத்தை படுறாங்கிறாரு. நீ அப்போ தான்டா நீ சர்வை பண்ண முடியும். வசனங்கள் தான் உன்னுடைய மைண்டுக்கு, மனசுக்கு மருந்து. என்ன? ஆமாம், புரியுதா? நிறையா நடக்குங்க. இப்படி நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், 2 பேர் ஏதாவது குசுன்னு பேசிக்கிடுவாங்க. உடனே நமக்கு என்ன ஓடும் தெரியுமா, நம்ம செய்தியை என்னமோ கமெண்ட் அடிக்குதுங்க. ஆமாம், 2 பேர் எதையோ சொல்லி சிரிச்சுக்கிடுவாங்க, நம்மளை ஏதோ நக்கல் அடிக்குதுங்க. ஓவர் திங்கிங். ஆமாம். ஒரு நாள் ஒரு வரவேற்புக்கு போயிருந்தேன், ஒரு கல்யாணம். நம்ம சபையில் உள்ளது சிஎஸ்ஐயில் கல்யாணம் முடிக்கிறாங்க. சிஎஸ்ஐ ரிசப்ஷன். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது எங்கள் பாஸ்டர்னு சொன்னாங்க. என்னையும் மேடையில் உட்கார வச்சிட்டேன். அங்கே ஐயர்வாள் அங்கி போட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் மட்டும் ஐசோலேட்டடாக பேண்ட் சட்டையை போட்டு என்ன செய்கிறேன், உட்காந்துருக்கிறேன். அப்போ அவங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க. நமக்கு என்னன்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் பேசிக்கிறேன், இந்த ஆள் என்ன பேண்ட் சட்டையை போட்டு வந்து உட்காந்துருக்கேன், இவனை யார் வர சொன்னது இங்கே, அது மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டரா. என்ன பாஸ்டர், இப்படியே நம்ம மைண்டில் என்ன செய்யுது, இவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் என்னைய பேச வேற சொல்றாங்க, ஏதாவது ஓடும் நமக்கு. ஓவர் திங்கிங். புரியுதா? ஆமாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்கோங்க. உடனே திடீர்னு ஒருத்தன் வேகமாக ஓடினோடனே நமக்கு மைண்டில் என்ன ஓடும், எதுக்கு ஓடுறான், எவனோ மயக்கம் போட்டு விழுந்துட்டானோ. புரியுதா உங்களுக்கு?
ஒருத்தன் வேண்டிய மச்சு கட்டு அப்படி வந்து நிற்பான். நமக்கு என்ன தோணும்? சரி, பிரச்சனை வந்துருச்சு. என்னது? ஓவர் திங்கிங். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. முடிக்க போகிறேன் நான். ஏன் ஓவர் திங்கிங் கூடாது? இப்படி நிறைய சொல்லலாம். உங்கள் கதையை கேட்டோம்னா இன்னும் காமெடியாக இருக்கும். என் கதையை இவ்வளோ சிரிப்பாக இருக்குதுன்னா பாருங்களேன். பாருங்க, நாம் நினைக்கிறபடியெல்லாம் நடக்க போவது இல்லை. ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்படி சாவோம் அப்படி சாவோம்மா, உன்னையே இருக்க வச்சியே கர்த்தர் என்ன செய்வார்? நீ நினைக்கிற மாதிரி சாவு என்ன செய்யாது. ஆனால் நமக்கு ஒற்றே பயம், இன்னைக்கு நைட்டு செத்துருவோம். நீ அவ்வளோ பேரையும். ஆமாம், ஒன்றும் நல்லா வேலைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு தெளிவு இருந்துட்டாலே யோசிக்க மாட்டோம். நம்ம யோசித்து என்ன பிரயோஜனம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி தாவீது சொல்றார், வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் நான் என்ன செய்கிறேன். ஸோ அதனால் டக்குன்னு டைவெர்ட் பண்ணுங்க உங்கள் சிந்தனையை. இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனை வந்த உடனே டக்குன்னு டைவெர்ட் ஆகுங்க, வேற ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகுங்க. ஏன்னா இரவும் பகலும் பிரச்சனைகளையே தியானிக்கிற மனுஷன் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்வான்? கன்ஃபார்ம்ங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் எதை தியானம் பண்ணு? வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் நைட்லாம் நான் படுத்த உடனே என்ன செய்வேன் அப்படின்னா, நல்ல ஆண்டவரை வந்து துதிப்பேன். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சிருஷ்டி கர்த்தர். அப்படி வசனத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். யாக்கோபை நீர் ஆதரித்தீரே ஆண்டவரே, யோசேப்பை கர்த்தர் அதிபதி ஆக்கினீரே ஆண்டவரே, இப்படியே சொல்லுவேங்க. ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துருங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் ஆண்டவரை நினைங்க, தியானிங்க, துதிங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, முடிவுரைக்கு வருவோமா? இந்த கிறிஸ்தவர்கள் இறந்த உடனே கல்லறையில் இளைப்பாறுகிறார் அப்படின்னு இருக்குமா? ஆங்கிலத்தில் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு, இளைப்பாறுகிறார். அப்போ எப்போ நமக்கு இளைப்பாறுதல்? சும்மா சும்மா சொல்லுங்க, தப்பு இல்லை. செத்த உடனே நமக்கு இளைப்பாறுதல். பக்கத்தில் பார்த்து சாவு. இப்போ நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாரு? இளைப்பாறுதலாய் இருங்கள்ங்கிறார்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி சாகணும்னு நான் சொல்லித்தரேன். கலாத்தியர் 2:20 பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் அத்தனை பேரும் தான். ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் நீங்கள் மரித்தவர்கள். புரியுதா? இப்போ நம்ம வாழ்கிறது யாருக்காக வாழ்கிறோம்? கிறிஸ்துவுக்காக. இந்த உலகத்தில் எதுக்காகவும் நான் என்ன செய்யலை, வாழல. அப்போ நான் எதுக்காக நான் கவலைப்படணும்? புரியுதா? பக்கத்தில் பார்த்து, எதுக்காக நான் கவலைப்படணும்? எதுக்காகவும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இனி வாழ்கிறது எதுக்காக? இயேசுவுக்காக. யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்? இயேசுவுக்காக. அதனால நாம் இளைப்பாற வேண்டும். 4 சத்தியங்களை பார்த்தோம். தாவீது போல நம்மளை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள திறப்படுத்தி கொள்ளணும். யோபுவை போல நிதானமாக பேசணும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கணும். அது நம்மளை ரொம்பவே சமாதானம் உள்ளவர்களாக்கும். கடைசியாக ஓவர் திங்கிங் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. எல்லாரும் ஏஞ்சி நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், அவரே எனது வாழ்வின் பலனானார்.
அவரே எனது வாழ்வின், யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரிபலரக ரதலரம நடதலர ஷபல பரம நபல பரதல ரமன மரதல ரதியந்த ரமனனதல ரமனோ ரிகபல பரதலரக தலபௌர பரதலரம நடதல ரதியந்த ரமனனதல ரபௌஷ பரபலக்கர பலபரதல ரமனனதல ரமனவல பரதல ரமனனதல ரகதலனமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல. எல்லாரும் அந்த ஒரு வார்த்தையை அழுத்தமா 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. பாருங்க, அந்த நான்கிறது தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஆமா, எனக்கு இது நடக்குது, எனக்கு இது நடக்குது. இல்லை, எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் அல்ல, நான் இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறேன். இயேசு என்னில் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இளைப்பாறுதலா வாழ போறீங்க? நல்ல பிதாவே, கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலாய் வாழ்ந்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஏன் இளைப்பாறுதலாக வாழணும்னு அடுத்த வாரம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர போகிற இன்னும் ஆசீர்வாதமான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை எங்கள் சபைக்கு ஒரு அடையாளமாக கொடுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எங்களை பார்த்து பொறாமப்படணும். எங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இளைப்பாறுதல் இல்லை. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் எப்படி இப்படி இளைப்பாறுதலாக இருக்கிறீங்கன்னு அவங்க எங்ககிட்ட கேட்டு இந்த இளைப்பாறுதலை தருகிற இயேசுவினிடத்தில் அவர்கள் வர வேண்டும் ஆண்டவரே. இயேசு இளைப்பாறுதலை தருகிறார் என்பதற்கு நாங்கள் ஒரு வாசிக்கப்படும் நிருபங்களா இந்த உலகத்தில் வாழணும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் தூக்க மாத்திரை போடக்கூடாது ராஜா. தேவ பிள்ளைகள் தூங்க முடியாமல் ஆண்டவரே விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ராஜா. நீர் உமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு நித்திரை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன். எங்களுக்கு கர்த்தர் இன்னும் விசுவாசத்தை பலப்படுத்தி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.